அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடமோட குருஜி வணக்கம். வணக்கம். மனகுருநாதன் ஐயா அவர்கள் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு டாபிக் எடுத்து பேச வந்திருக்காரு. லாஸ்ட் டைம் நிறைய ஸ்லோகங்கள் அந்த கவசங்கள் பத்தியும் இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றலாம் அப்படின்ற விஷயத்த பத்தி பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஐயா கேட்க போறோம்னா, இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த உபாசங்கள் மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், அப்பதான் நம்மளோட மோட்சம் வரும் ஃபியூச்சர்ல. மனிதன் ஒரு எதுக்கு பிறப்பெடுத்தா ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடு இருக்கணும்ன்ற விஷயத்துக்காகன்னு சொன்னோம். இப்போ அதோட நோக்கம் என்ன, மனுஷன் ஏன் அதை பண்ணணும், அதை பின்பற்றணும் அப்படின்ற விஷயம் கேட்குறேங்க ஐயா. வணக்கம். ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்பியோன் நமக. உங்களோட கேள்வி என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, உபாசனை பண்றோம், தெய்வங்களை உபாசனை பண்றோம், தியானம் பண்றோம், அதனால உயிரை உணர்றோம். உயிரை உணர்ந்து நம்மளோட பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணம் அமைச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்போ அந்த நோக்கம் என்ன, அதை ஓப்பனா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதானே ரைட். ஸோ இங்க பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு. சயின்ஸ் அறிவியல் நிறைய வளர்ந்துருக்கு. என்னதான் சயின்ஸ் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு உயிர் எங்கிருந்து வருது, அந்த உயிர் எங்க போகுது, நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்கு, கையிலயா காலிலையா தலையிலயா இதயத்திலயா இல்ல எங்க இருக்கு, இல்ல ஃபுல்லா இருக்கா, நமக்கு தெரியல. கை காலை வெட்டினா உயிர் போறது இல்ல, எப்படி காப்பாத்திடுறோம், ரத்தம் போகாம இருக்கும் அவ்வளவுதான். தலை வெட்டினா போயிடும், செத்து போயிடும், காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை. ஆனா ஒரு கை வெட்டிட்டாலோ இல்ல ஏதாவது டேமேஜ் ஆயிட்டாலோ அதை நம்ம சரி பண்ணி ரத்தப்போக்கு இல்லாம சரி பண்ணி நம்ம பண்ண முடியும். ஆனா தலையை வெட்டிட்டோம்னா ரத்தப்போக்கு இருந்தாலும் சரி பண்ணாலும் காப்பாற்ற முடியறது இல்லை, எதுவும் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ அதனாலதான் சித்தர்கள் தலையே பிரதானம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இது நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும். நம்ம உடம்புல ஆதார சக்கரங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆதார சக்கரங்கள் பாடியில இருக்கு, மூலாதாரம் அங்க அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ரைட்டா? பட் அதுக்கு நான் விளக்கு சொன்னேன். அதெல்லாம் கண்ணாடி, அது ஒரு மாதிரி இருக்கிற ஒரு பொருளை நான் காட்டுறேன். இங்க இந்த கண்ணாடியில பாருங்க, இதான் ஆதாரம் நம்ம சொல்றோம். பட் ஆதாரங்கள் இங்க கிடையாது. இது ஒரிஜினல் கிடையாது, இது இதோட பின்பம். கண்ணாடியில பாக்குறீங்க, ஒரிஜினல் எல்லாமே உங்க தலையில தான் இருக்கு. மூலாதாரம் உங்க தலையில தான் இருக்கு, சுவாதிஸ்தானம் உங்க தலையில தான் இருக்கு, எல்லாமே உங்க தலையில தான் இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் மற்ற இடத்துல இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ நீங்க ஒரு இப்போ உங்களை நான் நேர்ல பார்த்து பேசுறேன், அதே மாதிரி உங்களை நான் வீடியோலையும் பார்க்க முடியும், போட்டோலையும் பார்க்க முடியும். எனக்கு உங்களை போட்டோல பார்த்தாலும் எனக்கு அடையாளம் தெரியும், உங்களோட தன்மை என்ன, உங்களோட இது என்ன எனக்கு புரியும். நேர்ல பார்த்தாலும் அதை விட ரியலா ப்ராக்டிக்கலா என்னால பார்க்க முடியும், பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் அங்கேயும் நான் உங்களை தான் பார்க்குறேன், இங்கேயும் உங்களை தான் பார்க்குறேன். ஆனா வித்தியாசம் என்ன, இங்க நான் உரையாட முடியும் உங்களால, நீங்க எனக்கு பதில் சொல்லுவீங்க. அங்க என்னால உணர முடியும், நீங்க இருக்கீங்க, உங்களோட வடிவம் இதெல்லாம் என்னால உணர முடியும், பார்க்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி உரையாட முடியுமா? அப்போ நம்மளாம் என்ன பண்றோம், ஆதார சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியறது இல்லை. உண்மையிலேயே மூலாதாரம் எப்படி வேலை செய்யும், அதோட தன்மை என்ன, அதோட தன்மையை நம்மளால உணர முடியும். பட் ஒரிஜினலா உங்களால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அங்கெல்லாம் பண்ணா. ஸோ ஒரிஜினலா பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரிஜினலா மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியும். ரைட்டுங்களா? மனுஷனோட நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா. இப்போ நீங்க ரமண மகரிஷி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்ற, ரொம்ப சிம்பிளா, நீ யார் அப்படின்னு கேள்வி கேளு, உனக்கு விடை தெரியும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அது இன்னும் அட்வான்ஸா போனீங்கன்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்க, சும்மா இரு, விடை தெரியும் அப்படின்றாங்க. இதோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம உயிர் அப்படின்னா என்ன, அது எங்க இருந்து வருது, அது எப்படி உருவாகுது, அது உயிர் எங்க போகுது, மறுபடியும் என்ன நடக்குது, இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, முழு சுழற்சி, இதை அறிந்தவன் ஞானி. ரைட்டா? இன்னைக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம், இவ்வளவு பண்றோம், ஆனாலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல எங்க இருந்து உயிர் வருது, எங்க இருந்து உயிர் போகுது, அது போயிட்டு மறுபடியும் எப்படி மறுபிறப்பு எடுக்குதா இல்லையா, இல்ல புதுசா வருதா, இல்ல இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இது எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. அதெல்லாம்
உணர்றது, அறிஞ்சிக்கிறது, அததான் நம்ம வந்து தெய்வீக அறிவு அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? அப்போ அந்த அந்த உயிரும் கடவுளும் ஒண்ணு அப்படின்றாங்க. கடவுள் தான் உயிரை உன்னோட வாழ்ற, உனக்குள்ள வாழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன் நீ தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன், ரைட்டு. நீங்க வந்து சொல்றது கேட்கறது பெருமையா இருக்கலாம். ஆனா நீங்க தான் கடவுள் அப்படின்னா உணரணும் இல்லையா நீங்க? அப்ப உணர்ந்தீங்கன்னா கடவுளோட தன்மை உங்களுக்குள்ள வருமா? அப்ப கடவுள் என்னென்னலாம் பண்றாரோ அது உங்களால பண்ண முடியுமா? முடியும் இல்லையா? அதை உணரணும். ரைட்டா? அந்த உணர்தலோட நம்ம வழிபாட்டு முறைகள் தான் நம்ம ஸ்ரீ வித்யா உபாசனை தந்திரம் அப்படின்னு சொல்றோம். அத ஒவ்வொரு மனுஷனும் பிறவி, இப்ப எனக்கு வந்து இது முதல் பிறவியா இல்லை, பல பிறவிகள் நான் எடுத்திருக்கலாம். இப்ப இந்த பிறவில எனக்கு வந்து இந்த அறிவு வந்திருக்கு, நான் எப்படி மறுஜென்மம் இல்லாம கடவுளோட ஒன்றிணைகிறதோ அல்லது சித்த நிலைக்கு போகணுமா அப்படிங்கறது நான் தான் முடிவு பண்ணேன். அந்த வழிமுறைகள் நான் ஃபாலோ பண்ணி போகணும், அந்த வழிமுறைகளுக்கு. சரிங்களா? என்னோட நோக்கம் அதுதான். ஒவ்வொரு மனித பிறப்பின் நோக்கமும் அதுதான். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்க போக போறீங்க, இதை தெரிஞ்சுக்கிறதா ஒவ்வொரு மனிதனோட பிறவி நோக்கம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள உயிர் ஜோதி இருக்கு, ஜீவ ஜோதி இருக்கு, சிவஜோதி இருக்கு, பரஜோதி இருக்கு. அத்தனையும் தரிசனம் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் ஒவ்வொன்னா அந்த தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனத்தை கண்டு உணர்ந்து அறிஞ்சு அடுத்த லெவல்னு போய் அது போக 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 உங்களுக்கு வந்து அந்த உயிர்னா என்ன, உயிருக்கும் கடவுளுக்கும் ஏன் வித்தியாசம், இந்த பாடியில் இருக்கும் ரெண்டும் ஒண்ணு சொல்றோம். உயிர் கடவுள் தான் உயிரா நம்ம உடம்புல இருக்காருன்றோம், ஆனா கடவுளோட தன்மை நம்மகிட்ட இல்ல. அப்ப அதுக்கு ஒண்ணு ரீசன் என்ன? இதெல்லாம் இந்த தெய்வீக அறிவுல போக 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 புரியும். சிம்பிளா ஒரு மனிதனோட நோக்கம், ஒவ்வொரு மனிதனோட நோக்கமும் இந்த உலகத்தில் வந்து இருந்து சந்தோஷமா இந்த உலகத்தை கொண்டாடி, இந்த பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்து, கடன் இல்லாம, நோய் இல்லாம, நொடி இல்லாம, தேவையில்லாம, சொத்து சேர்க்காம, சொத்து எல்லாம் பர்டன், எல்லாமே பர்டன் தான். ரைட்டுங்களா? இதெல்லாம் இல்லாம நீங்க இந்த உலகத்தை அறிஞ்சு உணர்ந்து அனுபவிச்சு வந்த இடத்த நோக்கி போறதுதான் உங்களோட நோக்கம். ஒவ்வொரு மனிதனோட நோக்கமும் அதுதான். ஆனா அந்த வழிமுறைகள் வேற வேறையா இருக்கும். இப்ப இதெல்லாம் பண்ணோம்னா அந்த வழிமுறைகள் அப்படியே ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க. இல்ல, வழிமுறைகள்ன்றது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஸ்ரீ வித்யா அப்படின்றதுக்கு பேரு ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, குப்த வித்யா, நிறைய பேர் இருக்கு. குப்த வித்யானா ரகசியமான வித்யா, ஆத்ம வித்யானா உங்களோட ஆத்மாவோட அறிஞ்சு அனுபவிக்கிற வித்யா. அந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அவங்க எல்லாம் ஒரு ரகசியமா அந்த பேருக்குள்ளேயே உன்னோட நோக்கம் என்ன எல்லாம் அங்கேயே சொல்லிட்டாங்க. ஸ்ரீ வித்யா அப்படின்னா தெய்வீக அறிவு. அந்த தெய்வீக அறிவை நீங்க பெறணும், அது உங்க நோக்கம். ஆத்ம வித்யா, உங்க ஆத்மாவை நீங்க உணரணும், அது ஆத்ம வித்யா. குப்த வித்யா, அந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ரகசியமானது. பேரு ஒரே வித்யா தான், அந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனோட முயற்சியும் ஒவ்வொரு மனிதனோட நோக்கமும், நீங்க எப்படி வாழ்றீங்களோ என்ன பண்றீங்களோ, கடைசியா உயிர் போறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதுதான் தோணும். இது மட்டும் தான் தோணும். நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்க போறேன், இதுதான் அங்க தோணும். அத நீ அங்க போய் தேடாத, இப்ப தேடு. அது கொண்டாட்டமா இருக்கும். இல்லைன்னா இங்க நீ தேடலைன்னா அங்க போய் தேடினா அது நரகமா இருக்கும். அதுதான் நோக்கம்மா. न्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन